பாரு பெரிய இடத்துல. ஆமாம், பப்பாளி தான் விழுந்து கிடக்கு. மழை விட்டுருச்சு. இந்த நைட்டு பெஞ்ச மழையில பப்பாளியல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மழை ரொம்ப வரும்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் ஓரளவு மழை வெறிச்சிட்டு. ஆனால் நாங்கள் கம்மாயில் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்க்க போகிறதுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். டவர் சுத்தமாக இல்லை. நேற்று நைட்டு ஒரு 3 o'clock கரண்ட்டு போயிடுச்சு. ஒரு 11 o'clock கிட்டலாம் டவர் எல்லாமே கட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோவா தண்ணி இல்லை. இந்த ரோடு போட்டனால எங்கள் வீட்டு முன்னாடி வந்து தண்ணி சுத்தமாக தெரில. ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. குட்டி பூனை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் இருக்குது. ஸ்டெப்ஸு கீழே தூங்கிட்டு இருக்காங்க. வெள்ளைக்கட்டி பார்த்தீங்கன்னா குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. வீட்டில் இருக்குன்னு சொன்னால் கேட்காம வெளியில் ஓடிடுச்சு. மழை விட்டதும் எப்போ மழை விடும்னு சொல்லிட்டு வெளியில் ஓடிடுச்சு. சரி, அம்மா கிளம்பிட்டாங்களான்னு போய் பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தண்ணி பாருங்கள். இருக்கிற குடத்தெல்லாம் மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். மீன் தொட்டிக்குள்ளே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் மழை தண்ணியாக பிடிச்சி நிரப்பி வச்சுருக்கேன். ஃபுல்லாக மாடியில் விழுற தண்ணியெல்லாம் வடிகிறதுக்குன்னு இந்த குழாய் போட்டு வச்சுருந்தோம். அந்த குழாயே வடிஞ்சிருச்சு. இப்போது இந்த இதில் வந்து விடும். இந்த குழாய் வழியாக வந்து விழுந்து இங்கே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் ஷீட்டில் போட்டு வச்சுருந்தோம். மாடியில் ஷீட் இருக்குது, அதில் போட்டு வச்சுருந்தோம். எல்லாமே இப்போது விழுந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பலகையில் விழுந்து டொம்முன்னு விழுந்துச்சு. நைட்டு ஒரு 10 o'clock இருக்கும். நாங்களும் என்னதுடா விழுதுன்னு பயந்தே போயிட்டோம். பார்த்தா இந்த குழாய் தான் விழுந்து கிடக்கு. அப்பா கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. காமிங்க. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். சத்து மாவு புட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அம்மாவை இன்னும் காணோம். ஆஸ் யூஷுவல் லேட் அம்மா. இது வந்து 18ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அப்போதான் நாங்கள் வந்துட்டு பக்கத்து வீட்டில் எல்லாரும் எங்கள் சித்தி பசங்க எல்லாருமே கம்மா குளம்லாம் நிறைஞ்சி ரோட்லலாம் தண்ணி ஓடுது அப்படின்னு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. எல்லாரும் போய் பார்க்க போயிட்டாங்க. அதை பார்த்ததும் எனக்கும் ஆசை வந்துட்டு நானும் அப்பா அம்மா எல்லாருமே கிளம்பி பார்க்கணுன்ட்டு போயிட்டு இருந்தோம். 17th முந்தின நாள் நைட்டு ஒரு 3 o'clock கரண்ட்டு கட் ஆச்சு. இன்னைக்கு 19th ஆஃப்டர்நூனுக்கு மேலே கரண்ட் எல்லாமே வந்துருச்சு. இந்த ரோட்டில் நடந்தே போக முடியாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், எங்கள் ஊருக்குள்ளே ரோடில் எல்லாமே மழை பெஞ்சதுக்கான அறிகுறி ரொம்ப இல்லை. லைட்டாக எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ரெயின் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஊருக்கு வெளியில் இந்த கம்மாக்கரை ஓரமாக இருப்பாங்கள்ல, குளத்தாங்கரை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பாதிப்பு. அது வந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது. நம்ம வீட்டில் இருக்கும்போது வரைக்கும் எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா மழை வந்துட்டு 17th நைட்டு ஃபுல்லாக மழை, 18th மார்னிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. 16th நைட்லேருந்து ஆரம்பித்த மழை. முந்தானேத்து நைட்லேருந்து மழை, நேற்று ஃபுல்லாக மழை. இந்த ரோடை பார்த்தா அப்படியே தெரியுது. இது ஸ்கூலோட மெயின் கேட்டு. இதான் நாங்கள் படித்த ஸ்கூல். தெரியல, ஆர்சியில் தெரியல மட்டும்தான். ஐயங்கார் எங்கள் அம்மையை பார்க்க தான் கொடை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. எவ்வளவு கூட்டம் பாருங்க. எல்லாரும் இந்த பக்கமா தான் போறாங்க. மேலோடி தான் போகுது வண்டி. தெரியல, காருக்குள்ள இருந்து பாக்குறனால. காருக்குள்ள போய் தண்ணி போயிடாம. அந்த பக்கம் தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஜன்னல்ல இதுவா இருக்கு. அங்கே எல்லாரும் மறைச்சிட்டு தான் இறங்கி நிற்போம். நம்ம அங்கே காரை போயிட்டு திருப்பி வருவோம். போயிட்டு தான் திரும்பி நேரில் பார்க்க தெரியுது. கேமரா இந்த காட்சியெல்லாம் பார்த்து எத்தனையோ வருஷம் இருக்குமா. தண்ணி எப்படி போறது, இந்த மேல கம்மாய் எப்படி தண்ணி போறதை பார்த்து. இதான் மேல கம்மாயா. இது பூரா இந்த பொட்டக்குளத்துக்குள்ள போயிடும். பொட்டக்குளம் பூரா மஞ்சிடும். நம்ம ஒரு பொட்டக்குளம் மறைஞ்சு வாங்கிட்டு பொட்டக்குளத்துல வீடு கட்டுறவங்க பாடு பூரா இப்போ நான் சிக்கல் வரும். எவ்வளோ தண்ணி போகுது வரும்.
இந்த மாதிரி தண்ணி பார்த்துலாம் அப்போ பார்த்து வருஷக்கணக்கில் இருக்கும். வெளியே இறங்கி பார்த்தா தான் நல்ல வீடியோ எடுக்க முடியும். இதுல இவ்வளவு தொலைவில் தண்ணி வருது. ஊர்ல தண்ணி எல்லாம் இந்த பக்கம் தண்ணி அப்படி உள்ள வடியுது. இப்படிதான் வீட்டை எங்களை கட்டிட்டான்னு வச்சுக்க, இங்கேயும் வீடு கட்டிட்டா அப்படிதான். ஆமா, இந்த மாதிரி இந்த குளத்துல இந்த பிரிட்ஜில் ஓடின தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருந்தது, ஆனால் பயமாகவும் இருந்தது. அந்தளவுக்கு தண்ணி அடித்து ஓடிட்டு வந்துட்டு இருந்தது. கம்மா மருகா போகிறத பார்க்குறதுக்கு. வடக்கம்மாவா? ஏதோ முப்புளிவெட்டி கம்மா. பார்த்தாச்சு. சரி வை, நான் துர்காவுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு வரோம். இப்போதான் டவர் கிடைக்குது. மெசேஜ் காலையில் வந்து குமியுது. முப்புளிவெட்டி கம்மா. சரி அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுங்க. மொட்டைப்படங்கம்மா மறுக்கா போய் 11 வருஷம் ஆச்சான். ஏ அப்பா, அதான் இந்த ஏரியாவில் பெரிய கம்மா அது. 11 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நிறைஞ்சிருக்கு. இப்போ மறுக்கா போயிருக்கு. நைட்டெல்லாம் இந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி. இப்போதான் உடஞ்சி போகுது. அதனால உடஞ்சி போனனால எல்லாமே வத்திட்டு தண்ணி அப்படி கிடந்துட்டே இருக்கும். கிடக்கும், மேலே வரைக்கும் கிடக்கும். அது பாட்டுக்கு தண்ணி ஸ்டாக் இருந்தால் நல்லது தானே. இப்படி உடஞ்சி போச்சுன்னா இந்த ஏரியா எல்லாமே நாங்கள் சும்மா இந்த சைடாக ட்ராவல் பண்ணும்போது வெறும் லேண்டாக இருந்து தான் பார்த்துருக்கேன் நான். இப்போ தான் தெரியுது இதெல்லாம் குளம்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சென்னையை சொல்கிறோம். இங்கே வீடு எல்லாம் சென்னையில் எவ்வளோ இருக்கும் வெளியே வர முடியுமா? வாங்கலாம். இது தண்ணி உள்ள ஏட்டிலாம் இருக்கிறாங்க. இது ஏரியா இந்த ஏரியா பாம்புகள் கூட இருந்தது. குதிச்சு குளிக்கிறாங்களே. அதிகமாகவே மழை வந்துட்டே தான் இருந்தது. 17th அன்னைக்குலாம் ஃபுல்லாக மழை வந்துட்டே தான் இருந்தது. நான் ஸ்டாப் மழை. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லை, நார்மலாக சாரல் விழுந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஃபாஸ்ட்டாக அப்படி தான் இருந்தது. அதனால் ரொம்ப மழைக்கான எஃபெக்ட் வந்து தெரில. அது சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது. அவ்வளோ தண்ணி எங்கேருந்து தான் வந்ததுன்னே தெரில. அப்படியே காற்றாற்று வெள்ளம் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஆனால் சென்னையில் உள்ள ரெயின் வந்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் சென்னையில் எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத லைவ்லேயே எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரோட்டில் ஓடுற தண்ணி எல்லாமே இந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு லெஃப்டில் இதே ரோடு வந்து பேரலாக வரும். அந்த ஏரியாவுக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிறோம். அங்கே எப்படி தண்ணி அடித்து விடுதுன்னு பாருங்கள். அதுதான் மெயினாகவே ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கிற தண்ணி. இது நாங்கள் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. எல்லோரும் சொல்லி கேள்விப்படும் போது அந்தளவுக்கு இதோட சீரியஸ்னஸ் வந்து புரியல. ஊருக்குள்ளே தண்ணி வந்துட்டு அப்படிங்கிறப்போ ஏதோ கொஞ்சம் வந்திருக்கும் அப்படிங்கிறதா நினச்சோம். நம்ம ஊருக்குள்ளெலாம் தண்ணி வருமா அப்படிங்கிற ஒரு அலட்சியமும் எங்களுக்கு இருந்துச்சு. லைவாக போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த சிச்சுவேஷனே எங்களுக்கு புரியுது. நானும் அம்மாவும் நல்ல மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டோம். கொடையை மூட முடியாமல் ட்ரை அப்படி பிடிச்சி இல்லைங்க. அவ்வளோதான். ஒரு நாளே கரண்ட் இல்லாமல் நெட் எதுவும் இல்லாமல் வீட்டிலே எங்களால் யாராலையும் இருக்க முடியல. நாங்கள் தான் அப்படி நினச்சா ஊரில் எல்லோரும் இங்கே தான் வந்துருக்காங்க. ஊர் கூட்டத்தை எடுத்தியா? ஊர் கூட்டத்தெல்லாம் எடுத்தாச்சு. தண்ணியோடு எப்படி வச்சுருக்காங்க? தண்ணி ஒரே தான் இருக்குது. அப்பா இன்னும் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது. தூரத்தில் பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு வந்தோம். அங்கே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மறுபடியும் தூரல் உள்ள ஆரம்பிச்சுட்டு மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போனோம். இந்த நாய்க்குட்டியெல்லாம் எங்கே தான் இருக்கும் மழை பெஞ்சா? எல்லாம் ரோட்டில் ஓடிட்டு அலையுது. ஆமாம், நம்ம தான் லேட்டு. அவன் குரூப்பில் ஏகப்பட்டதை அனுப்பியிருக்கான். நம்மளுக்கு டவர் இல்லை. இதான் அஸ்வினோட வாலிபால் கிரவுண்டு. டயர் பாக்கெட் வச்சிருக்கு. சலச்சலன்னு ஓடுது தண்ணி. சவுண்டை பாரு. ஜாலியாக இருக்கும் இதுலலாம் வாலிபால் விளாண்டா. இது எங்க இருந்து தண்ணி உடஞ்சி வருது? மேலக்கம்மா போற வழி இது. அந்த கம்மாய் கிளக்கிட்டு அந்த
உப்பு தண்ணி உள்ள வரணும். லேசா மழை பெஞ்ச மாதிரியா? ஒரு நாள் ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு, 2 நாள் நைட்டு மழை. அவ்வளோதானா? இதுக்கப்புறம் இது தாண்டியும் போக முடியாதா? மழை போடுங்க. ஜிஹெச் வரைக்குன்னு வண்டி முங்குது. தண்ணியெல்லாம் பார்க்க போகணுன்ட்டு ஒரு ஜாலியாக இருந்தாலும் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்களோட சுச்சுவேஷன்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே வந்து எங்களோட ஏரியாவில் வந்து ரெயின் 36 சென்டிமீட்டர்னு சொல்லி போட்டிருந்தாங்க நியூஸில். தண்ணி எப்படி இழுத்து வைக்காம நடந்து வர முடியல. இன்னும் கொஞ்சம் வேகம் மழை வந்துச்சுன்னா ரொம்ப காலி இருக்கு. நேர போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்குது. எப்படி வந்து உள்ள போக முடியும். அப்படி போனா மழை பெற தெரியாது. எங்க அங்க தண்ணியில அடிச்சுட்டு வருது. அந்த சத்தம் சரியான சுழல். இந்த மரம்லாம் விழுந்து கிடக்கு. கம்மா நிறைஞ்சு இங்கதான் வருது. அந்த தண்ணி சத்தம் எப்படி இருக்கு? குற்றால மாதிரி இருக்கு. ரோடு ஓரத்துல போனா இறங்குதான், அதனால நடுவுல போகுது. ஆமா, இது ஆர்சி தெருலாம் முங்கி இருக்குமே. இன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சாலே அவ்வளவுதான் சென்னை நிலைமை. ஆனா ஹைட்டா தான் கட்டியிருக்காங்க. இவ்வளவு உயரமா கட்டியிருக்காங்க பாருங்க வீடு. உள்ள தள்ளி போய் சுத்தி. ஆமா, வெளியே வர முடியாது. இவ்வளவு நாள் டிவில ஏடா பாத்தீங்க, உங்களை பார்க்க நான் வந்துட்டேன்டா அப்படின்னு ஊரு சைடு வந்துட்டு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காரில் தான் போகிறோம், ஆனால் கப்பலில் போகிற ஒரு ஃபீல். மெதுவாக போங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த ரோடுக்கு அந்த பக்கம் ரைட் சைடில் தான் குளம் இருக்குது. அந்த குளம் நிறைஞ்சி டைரெக்டாக எல்லா தண்ணியுமே ஊருக்குள்ளே தான் வருது. இந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஊர் இருக்குது. அஸ்வின் தெரிஞ்சால் திட்டுவான், ஸ்பீக்கருக்குள்ளனா தண்ணி ஏறிடும், காரை கொண்டு எங்கே போகிறீங்க. அந்த சைடில் உள்ள ஏரியா தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறது. அதுதான் நியூஸ்லலாம் பார்த்துட்டு எங்கள் பெரியம்மா எல்லாமே கால் பண்ணி புளியம்புத்தூரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது நியூஸில் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி தான் எல்லாத்தையும் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மனசு நிம்மதியாச்சு. இதான் எங்கள் ஊர் குப்பை கிடங்கு. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து கொஞ்சம் டவர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, கரண்ட்டும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் கால் பண்ணி அந்தளவுக்கு பதட்டமாக கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஓகே தானே, டிவியில் போடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த நியூஸும் பார்க்கலங்கிறனால வெளியில் எங்கெங்கே ஏரியா எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறதும் தெரியல. இப்போது ஒவ்வொருத்தரும் வீடியோ ஷேர் பண்ணும் போது தான் திருநெல்வேலியில் எவ்வளோ வந்துட்டு இருக்காங்க, தூத்துக்குடியிலையும் அவ்வளோ ஏரியா எல்லாமே மூழ்கிருக்கு. எல்லாமே இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் எங்களுக்கே தெரியுது. எல்லாமே இந்த வீடியோ பார்த்து நியூஸ் பார்த்து தான் தெரியுது. கரண்ட் இல்லாத வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம். கடல் மாதிரி இருக்கு. இதான் ஆடாதோட. இந்த மலைக்கு இந்த செடி அப்படியே மரத்தையும் இப்படியும் கொண்டு போய் அரைச்சி மருந்து செஞ்சு குடிச்சிடலாம். பிள்ளையார் கோயிலுக்குலாம் தண்ணி, இந்த பிள்ளையார் கோயில்
போயிட்டு இது வர்றதுக்குள்ள தண்ணி அதிகமாயிட்டு. நெக்ஸ்ட் நேரா காய்கறி ஷாப்பிங்க்குன்னு வந்துட்டு ஊரெல்லாம் யாரு இப்படி யாரோட தண்ணி அடிச்சுட்டு போறா? ஐயோ மாடு குளிப்பாட்டிட்டாங்க அப்பா. அப்பதே 2-3 மாடு தண்ணிக்குள்ள முங்கி போச்சுல. அப்பா நம்ம ஊரா இது? சூப்பரா இருக்கு. பஸ்ஸா? ஆமா, பச்சை கலர்ல ஒரு கவர்மெண்ட் பஸ். எங்க இருந்து வந்திருக்கு இந்த பஸ்? போகுது அங்க தண்ணி இங்க போட்டோக்கார் தானே போட்டிருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. புதியம்புத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியா வந்து எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ். அந்த ஏரியா வந்து இவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்குன்ட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த சைடு போய் பார்க்கல, வீடியோவில் தான் பார்க்குறேன். இன்றைக்கி தான் நார்மலாகவே கொஞ்சம் நிறைய மழை பெஞ்சதுன்னா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப தண்ணி எவ்வளோ தூரம் ஓடுது பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்து முக்கு ரோடு, அந்த மதுரை ரோட்லாம் போகிறவங்களுக்கு தெரியும். அந்த ரோட்லேருந்து கட் ஆகி தான் எங்கள் ஊருக்கு வரணும். அந்த ஏரியா ஃபுல்லாகவே இவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கு. தண்ணி எப்படி ஓடி பாருங்க. எல்லோரும் பத்திரமா சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஸ்டே கனெக்டட்.